நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, உன்ன மாதிரி எங்க மாமா உன்னை காட்டு மிராண்டி கிடையாதியா? ராஜி யாரியா உனக்கு? உன் மருமக தானே? அவ உனக்கு மருமகனா? நான் உனக்கு மக முறை வேணும். சரி, முறையை விட்டு தள்ளியா? எங்கேயாச்சும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை வெட்டுவானையா? அப்படிப்பட்டவன் முதல்ல மனுஷனே கிடையாது. நீ எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நீங்கெல்லாம் ஒரு காட்டு மிராண்டியா? உங்களை போய் யோசிக்க சொல்றேன் பாரு. அதுக்காக என் மாமனாரை பத்திலாம் தப்பா பேசாதீங்க. ஏய், உன்னை போட்டு தள்ள சொல்லி 75,000 ரூபாய் பணத்தை ஒரு சிகப்பு துண்டுல கட்டி எங்களுக்கு கொடுத்து அனுப்புனதே உங்க மாமன் தான்டா. என்னடா பயமா இருக்கா? வலிக்குமேனு யோசிக்கிறியா? இனிமேல் வலிக்காது. எப்போ என் மாமன் தான் இந்த காரியத்தை பண்ண சொன்னாருன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் பாதி செத்துட்டேன். இனிமேல்லாம் வலிக்காது. அப்படி போடு. டேய், கொஞ்சம் வேகமா போய் தொலைடா. மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிட்டு இருக்க. இல்லங்கய்யா, ரோடு கொஞ்சம் குண்டு குழியுமா இருக்கு. எப்ப பாரு ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருக்க. வேகமா ஓட்டுறா. சரிங்க ஐயா. எடுத்து தொலை மாட்டேங்கிறானே. அம்மா தாயே, குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம பாத்துக்கம்மா. உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறம்மா. இந்த ஆளுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போச்சோ தெரியல. அம்மா, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும். இந்த துரப்பாண்டி யாருன்னு காட்டுறேன். தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க அப்பா அடிச்சு புரண்டு ஓடுறதுல இருந்தே தெரியலையா ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு? நாமெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சதும் களவாணி போய் பயந்துட்டு ஓடுறாமா. நாமெல்லாம் பேசாம இருந்திருந்தா அவனை கொண்டு போட்டு எனக்கு எதுவுமே தெரியாது கையை உதறிட்டு போயிருப்பாமா. தாத்தா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன தாத்தா நீங்க? அப்பா என்னமோ ஈவ இறக்கம் இல்லாத கொலகார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு தாத்தா. பாத்தியாமா அவன் அப்பனை எவ்வளவு தூரம் நம்புறான்னு? உனக்கு தெரியாது ராஜி. நம்ம ஆளுங்க 50 பேர் நல்லவங்க தான். பாசத்தை வச்சுட்டாங்க, உசிரியே கொடுப்பானுங்க. அதுவே வீம்பு பிடிச்சாங்க, உசிரியே எடுத்துருவானுங்க. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானுங்க. அண்ணே, 6 அடி தோண்டியாச்சு. போதுமாண்ணே? போதும் போதும். அண்ணே, அத்தானுக்கு வேணா ஒரு ஃபோன் பண்ணி கேட்டலாமா? அவரு தான் போட்டு தள்ள சொல்லி காசே கொடுத்து அனுப்பிட்டாரு. அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட மறுபடியும் கேட்கணும்? இல்லண்ணே, இது ஒரு உசுறு மேட்ரு. போனா திரும்பி வராதுலண்ணே. அதுக்கு இல்லண்ணே, நாளைக்கு அத்தா கடைசியா ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு சொல்லிடக்கூடாதுல்லண்ணே. இங்க பாரு, உனக்கு பயமா இருந்தா நீ கிளம்பி போயிட்டே இரு. நான் பாத்துக்கிறேன். குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைச்சிருக்கிறேன். இவனை விட சொல்றியா? ஒருவேளை அத்தானே மனசு மாதிரி வேண்டான்னு சொன்னாலும் இவனை நான் வெட்டி புதைக்காம விட மாட்டேன். பெரிய சாமி, நம்ம ஆளுங்கெல்லாம் வந்தாங்களா? டேய், நம்ம ஆளுங்கன்னா யாரும் தெரியாதா உனக்கு? என்னது வரலையா? சரி சரி, தோட்டத்துக்கு போனை போட்டு நாகராஜ் வந்தானா என்ன கூப்பிட சொல்லு. அந்த பையன் போன் எடுத்து தொலை மாட்டான்டா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது தாத்தா. நீங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறீங்க. மத்தவங்க எப்படிலாம் நான் சொல்ல வரல. எங்க அப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. பண்ண கூடாதுன்னு தாண்டி நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா உள் மனசு கிடந்து குழம்பிட்டு இருக்கு. அவர் முகம் முன்ன மாதிரி இல்ல, இருட்டடிச்சு போயிருக்குடி. அதான் நான் சொன்னனே, அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது அவன் ஏதோ செஞ்சிருக்கான். தாத்தா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்காது. இல்லடி, எனக்கு தெரியும். உங்க தாத்தா சொன்ன மாதிரி ஏதோ பண்ணி இருக்காரு. அம்மா, நான் இங்க வந்து இறங்குனதுல இருந்து அப்பாவுக்கு ஒரே டென்ஷன் தான். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போனை போட்டு துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் அப்படி தெரியுது. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருமா. அவசரப்பட்டு வார்த்தையை கூட்டிட்டு அப்புறம் எதுவும் இல்லனா உன் மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுப்ப? வடிவு, பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன். குர்ரா அருவாளா.
டேய் எந்தடா பயமா இருக்குதா? கண்ணை மூடிக்க. ஏய், அந்த வண்டி ஓட்டுற பேர் என்ன? யாரோ மூர்த்தின்னு சொன்னாங்க ஐயா. அவன் நம்பர் இருக்கா? இல்லைங்க ஐயா. டேய் அறிவு கட்டவனே, இன்னொரு டிரைவர் நம்பர் வாங்கி வைக்கிறது இல்ல? இல்லைங்க, அது மச்சா எடுத்த வண்டி அருப்புக்கோட்டையில இருந்து வந்திருக்கு ஐயா. அவங்க நம்பர் எதுவும் சரியா தெரியலங்க ஐயா. எல்லாத்துக்கும் ரெடி ஒரு பதில் வச்சிரு. ஏமாட்றா. என்னத்த யாருக்கு போன் அடிச்சிட்டு இருக்கீங்க? யாருக்கும் இல்லையே. என்ன மாமாவுக்கு போன் அடிச்சு அதுக்கு ஆர்த்தி தூக்கிட்டு போயிடுச்சா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ராஜி. இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு பதட்டம் ஆவறீங்க? யாருமே உங்க வீட்டு ஆம்பளைங்களை பத்தி நல்லபடியாவே நினைக்க மாட்டீங்களா? எப்பவோ யாரோ ஊருக்குள்ள பண்ணத மனசுல வச்சுக்கிட்டு எல்லா ஆம்பளைங்களையும் சந்தேகப்பட்டா எப்படி அத்த? இங்க பாரு ராஜி, நீங்க ஒன்னும் பேசாதீங்க அத்த. உங்களை பேச விட்டா பெரிய கதையை கட்டுவீங்க. என் அப்பாவும் மாமாவும் சேர்ந்து என் புருஷனை மோட்டார் ரூம்ல கட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்வீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு ராஜி. ஒன்னும் தேவையில்ல. அவன் எங்க இருக்கான்னு பாக்குறதுக்கு எங்க அப்பா போயிருக்காரு. அவர் கூட்டிட்டு வந்துருவாரு. அன்னைக்கு என்னையும் அவனையும் வீட்டுல வச்சு பார்த்தப்பவே அப்பா ஆத்திரத்துல அருவாள் எடுக்கல, தாங்க முடியாம அழுதுட்டாரு. அதான் எங்க அப்பா. நான் ஏதாவது தப்பு பண்ணா எங்க அப்பா வருத்தப்படுவாரு, கோவப்பட மாட்டாரு. ஆனா நான் வாழ்க்கை பூரா சங்கடப்படுற மாதிரி ஒரு தண்டனையே எங்க அப்பா கொடுக்கவே மாட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணாலும் நான் நல்லா இருக்கணும்னு தான் எங்க அப்பா யோசிப்பாரே தவிர நான் நாசமா போறோம்னு யோசிக்கவே மாட்டாரு. சரிம்மா, நீ சொல்ற மாதிரி உன் அப்பா நல்லவராவே இருக்கட்டும். முதல்ல உன் புருஷனுக்கு போனை போட்டு அவர் எங்க இருக்காருன்னு கேளு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னையா எதுவும் பிரச்சனையா? ஏய், பாய முடிச்சு வண்டியை ஓட்டுறா. ஏய், ஓட்டுறா வேகமா. எட்டுடா, எடுத்து தொலைடா. நிப்பாட்றா. நீங்க எதுக்கத்தான் இங்க வந்தீங்க? சரி, வந்தது வந்துட்டீங்க. இந்த பையன் உங்க கையால தான் சாகணும்னு இருக்கு. நீங்களே போட்டு தள்ளிருங்க. புடிங்க, புடியத்தான்.
நீ போய் கார்ல உட்கார். என்னத்தான் பண்றீங்க? சும்மா இருடா. நீ போய் கார்ல உட்கார். அத்தான் ஏய் சொல்றல்ல கையறா. நீ போ. அத்தான் அவனை விடக்கூடாது அத்தான். நம்ம குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டவன நீங்க காப்பாத்து போறீங்களா? வேண்டாம் தான், நீங்க நகருங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். டேய் எல்லாரையும் கூட்டு கிளம்பு. அத்தான் என்னத்தான் சொல்றீங்க? இந்த பயல கொல்லாம விடக்கூடாதத்தான். போங்கடான்னு சொல்றேன்ல. என்னத்தான் திடீர்னு மனசு மாறிட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க அவனை கொலை பண்ண சொல்லி. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? ஆமாண்டா நான் தான் சொன்னேன். இப்ப நானே வேணான்னு சொல்றேன். விடுங்க. என்னத்தான் தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? பாம்பை அடிச்சா கொல்லாம விடக்கூடாதான். விட்டா நமக்கு தான் ஆபத்து. ஏய் எல்லாம் எனக்கு தெரியும். வேணான்றல்ல, விட்டுரு. அத்தான் போடா போ. அத்தான் ஐயோ எதுக்கத்தான் இப்படி குறுக்கால வந்து நிக்கிறீங்க? 5 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம் நீங்க லேட்டா வந்திருந்தா அவன் கதையை முடிச்சிருப்பேன். இப்படி குறுக்கால வந்து நின்று ஏன் அத்தான் இப்படி பண்றீங்க? ஏய் பண்ண பாவலாம் போதுண்டா. அவன் வீடு போய் சேருங்க. உன்னால எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே அவன் போய் போலீஸ்ல சொன்னாலும் உங்களுக்கு பதிலா நான் உள்ள போறேன். போதுமா? செய்ய சொன்னவன் நான் தானே. அதுக்கான தண்டனை நானே அனுபவிச்சுட்டு போறேன். இவனை கொண்டுட்டு வீட்டுக்குள்ள குற்றவாளியா உட்காந்துக்கிறத விட அது எவ்வளவு மேல். இது பாருங்கடா, இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. வீட்டுக்கு போய் மத்த வேலையை பாருங்க. இல்லதான். ஏய் இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு விசுவாசமா இருக்கிறத நினைச்சுக்கிட்டு அவன் மேல இன்னொரு முறை கை வச்சிங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். முருகா உனக்கும் சொல்றேன், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உன் பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் ரோட்டுக்கு வந்துடும். என்னதான் தப்பு பண்ணவன் அவன், அவனை விட்டுட்டு உங்களுக்கு நல்லது பண்ண வந்தவங்க நாங்க. எங்களை திட்டுறீங்க? நீ பண்ண நல்லதெல்லாம் போதும், இதோட நிறுத்திக்கோ. வேலையை பார்த்தோமா வந்தோமா போனோமான்னு இருக்கணும். இந்த பையன் ஊருக்கு கிளம்புற வரைக்கும் அவன் உசுருக்கு நான் தாண்டா பொறுப்பு. அவன் மேல கை வைக்கிறதா இருந்தா என்னை தாண்டி தான் அவன் மேல கை வச்சாகணும். தைரியம் இருந்தா என்னை தாண்டி அவன் மேல கை வைங்கடா பாப்போம். போங்கடா. திரும்பவும் எங்கேயாவது சாராக்கரில் உட்காந்து குடிச்சிட்டு வெறியேத்திட்டு அலையாம வீடு போய் சேர வைய பாருங்கடா. போங்க, நீ ஏறு. கடவுளே, கார்த்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் நல்லபடியா திரும்பி வந்துடணும். இவங்க நினைக்கிற மாதிரி அவனுக்கு எதுவும் வரக்கூடாது. ராஜி தாத்தா, நான் வேணா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவாமா? எங்க தாத்தா போய் பாப்பீங்க? நம்ம தோட்டம், துறவு, குடவுனு இங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றேம்மா. அதான் அப்பா போயிருக்காருல்ல. இல்லம்மா, உங்க அப்பா மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை வரலமா. பெருசா ஏதாவது ஆகுறதுக்குள்ள நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. அப்ப நானும் உங்க கூட வரேன் தாத்தா. இல்லம்மா, நான் மட்டும் போயிட்டு வரேம்மா. அப்பா வண்டி எதுவும் இல்ல, எப்படி போவீங்க? நீ பேசாத என்கிட்ட. இதுக்கெல்லாம் உன் புருஷன் தான் காரணம். பாருங்க நீ எப்படி பேசுறாருன்னு. எதுக்கு மாமா அவளை திட்டிக்கிட்டு? இந்த ஊர்ல எந்த ஆம்பளை தான் வீட்டுல இருக்கிற பொம்பளை பேச்ச கேக்குறாங்க? அதுவும் சரிதான். ராஜி அது பாருமா.
நான் சொன்னேன்ல கார்த்திக் வந்துருவான்னு. என்னாச்சு ராஜி? ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்லி என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாங்க கார்த்தி. ஐயா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையல்ல? இல்ல அத்தை. உங்களை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு போன உசுரே திரும்ப வந்துச்சு. தாத்தா என்னமோ சொன்னீங்கல்ல, பெண்ணாச்சு பாத்தீங்களா? டேய் சொல்றா என்னாச்சு? ம், அப்பா மேல பழைய போட்டீங்கல்ல, கால்ல வெண்ணிய கொட்டின மாதிரி பதறனீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? அம்மா அப்படி பதறினதுனாலதான் உன் புருஷன் முழுசா உயிரோட உன் முன்னால வந்து நிக்கிறான். தாத்தா இத பாருமா, அவன்கிட்டயே கேளு இந்த 3 மணி நேரம் எங்க போயிருந்தான்னு. கார்த்திக் ஏன் லேட்டு? அது வந்து கார்த்திக் யோசிக்காம உண்மை என்னன்னு சொல்லு கார்த்திக். ஒரு நிமிஷம் பொறுமா, அவனையும் கேப்போம். யார தாத்தா? சம்பந்தப்பட்டவன் யாரு? உங்க அப்பன் தானே, அவங்கிட்டையும் கேப்போம். அப்பாவை நிக்க வச்சு கேள்வி கேட்க போறீங்களா? இதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. அம்மா அசிங்கம் அவமானம்லாம் பார்த்தா முடியாது, நியாயம் தான் முக்கியம். டேய் சொல்றா, என்னடா பாக்குற? என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. அம்மா என்ன நடக்குதுங்க? ராஜி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் அமைதியாரு. தம்பி நீ எதுக்கும் பயப்படாதப்பா, உண்மையை சொல்லு. அது பயப்படாதய்யா, எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். வீட்ல இருந்து இங்க வர்றதுக்கு 45 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா நீ 3 மணி நேரம் கழிச்சு வந்து சேர்ந்திருக்க. நடுவுல என்ன நடந்துச்சு? நீயா சொல்ல தயங்கினா அதையும் நானே சொல்லிடுறேன். உன்னை எங்கேயோ தனியா கொண்டு போய் அடிச்சு உதைக்க திட்டம் போட்டிருக்காங்க. இது என்னோட சந்தேகம். இது உண்மையான மட்டும் சொல்லு, அது எனக்கு போதும், வேற எதுவும் வேண்டாம். கார்த்திக் ப்ளீஸ் உண்மை என்னன்னு சொல்லிடு. அப்பா மேல இருக்க கோவத்துல ஏதாவது தப்பா சொல்லிடாத கார்த்திக் ப்ளீஸ். அவனுக்கெல்லாம் பயப்படாத மாப்பிள்ள, இந்த குடும்பத்துக்கு பெரியவன் நான் தான். என்னைய மீறி எவனும் எதுவும் செஞ்சிட முடியாது. உண்மையை சொல்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பயப்படாம சொல்லு தம்பி, உன்னை கூட்டி போய் இவங்க மிரட்டினாங்களா இல்லையா? இல்ல. இல்லையா? ஆமா தாத்தா, நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. பயப்படாதப்பா. பயம்லாம் இல்ல தாத்தா, நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. வீட்ல இருந்து கிளம்பி வர இவ்வளவு நேரமாப்பா? அவர் வண்டி எடுத்துட்டு வந்தாரு, வண்டியில டீசல் இல்லைன்னு மெயின் ரோட்லயே நின்னுச்சு. சரி வண்டியில டீசல் போட்டு கிளம்புறப்போ மறுபடியும் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தான் லேட் ஆச்சு. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. பொய் சொல்லாத மாப்பிள்ள. இல்ல தாத்தா, இதான் நடந்துச்சு. அப்புறம் ஏன் மாப்பிள்ள இதை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிச்சீங்க? அது இல்ல தாத்தா, நீங்களாம் திடீர்னு கேட்டதும் எனக்கே ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னு புரியல. அதான் நான் எதுனா தப்பு பண்ணிட்டேன், நானு எனக்கே யோசனை ஆயிடுச்சு. உண்மையை சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. என்ன உண்மையை சொல்லணுங்கிறீங்க? நீங்க கேக்குற உண்மையை சொல்லணுமா? இல்ல ராஜி, அததான் அவன் தெளிவா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டானே, அப்புறம் என்ன உண்மையை சொல்லணும்னு நோடுறீங்க? உங்க யாருக்கும் எங்க அப்பா மேல நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? ஆனா நான் எங்க அப்பாவை நம்புறேன். எங்க அப்பா இதை பண்ணிருக்க மாட்டாருன்னு. எந்த அப்பனாவது பொண்ணோட தாலியை பறிக்கணும்னு நினைப்பானா? இல்ல ராஜி, அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் நாங்க பயந்தோம். சும்மா இருங்கம்மா. உலகத்துல இருக்கிற மத்த அப்பாவங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எங்க அப்பா அப்படி எல்லாம் பண்ணவே மாட்டார். மூணு நாள் முன்னாடி பார்த்த ஒருத்தனுக்காக நீங்களா இவ்வளவு பதறீங்க, இவ்வளவு கவலைப்படுறீங்க. ஆனா இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை ஒத்த ஆள தாங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. உங்க இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அவன் ஒண்ணு 3 நாள் தெரிஞ்ச ஆள் இல்லம்மா. காலம் பூரா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்த போறவம்மா. நான் ஒன்னும் இல்லன்னு சொல்லலையே. அதுக்காக எங்க அப்பாவை நீங்க எப்படி வேணாலும் பேசுவீங்களா? அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இங்க பாருடி, மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பதட்டத்துல தாண்டி நாங்க 4 விதமா பேசணும். மத்தபடி உங்க அப்பா ஒன்னும் நாங்க குத்தம் சொல்லலையே. சும்மாருமா. அப்பாவை போய் நீ எப்படி அப்படியெல்லாம் நினைப்பமா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஊசி போட்டா கூட அதை பார்க்க முடியாம எந்திரிச்சு போற ஆளு அவர் போய் இப்படி எல்லாம் பண்ணுவாரா? ராஜி விடு ராஜி,
அதான் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுல. இல்ல கார்த்திக், உன்னை காணோன்னு ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. இன்னதுன்னு இல்ல, அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. எங்க அப்பா பாவம் கார்த்திக். எங்க அப்பா பண்ண ஒரே தப்பு என் மேல பாசம் வச்சிருக்கிறது தான். அந்த ஒரு தப்புக்காக இவ்வளவு ஏச்சு பேச்சியும் வாங்க வேண்டியதா இருக்கு. நான் உங்களை நம்புறேன்ப்பா. இவங்க யாரும் நம்பலனாலும் நான் உங்களை நம்புறேன்ப்பா. நீங்க கோவப்படுவீங்க, ஆனா மனசார ஒருத்தன் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டீங்க. அது எனக்கு தெரியும்பா. சரிம்மா, அழாத. எனக்கு புரியுது. உங்க அப்பாவை நாங்க எதுவும் சொல்லல. உங்க அப்பாவை பத்தி நாங்க சொன்னதெல்லாம் தப்பு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். போதுமா? டேய், என்ன மன்னிச்சிடுறா. ஏய், எதுக்குடி அழுகுற? கண்ணத்தோட சரிடி, நாங்க சொன்னது தப்பு தான். நாங்க உங்க அப்பாவை அப்படி பேசியிருக்க கூடாதுதான். கோயில வச்சு அழாதடி. ராஜி, அது அம்மா சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? நான் மன்னிப்பு வேற கேட்டேன். அழாதம்மா. டேய், அவளை சமாதானம் பண்ணி கூட்டி வாடா. பூஜைக்கு நேரமாச்சு. தம்பி, வாங்க போலாம். வாராஜி போலாம். நீ போ, நான் வரேன். சாரிப்பா, என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு உங்களை பத்தி தெரியும்பா. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேன்ப்பா. வரேன்ப்பா.